நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற நேரம் ரெண்டு முக்கியமான உறவுகள் இருக்குது. ஒன்று அல்லாஹுடன் உறவு, அடுத்தது படைப்பினங்களுடன் உறவு. இந்த ரெண்டு உறவுகளும் முக்கியமான உறவுகளாக அல்லாஹுடன் உறவும் படைப்பினங்களுடன் உறவு. இதுல அல்லாஹ் தாலா அல் குர்ஆன்ல சொல்ற நேரம் இந்த ரெண்டையும் தொடர்புபடுத்தி அல்லாஹ் தாலா சொல்லுவான். அல்லாஹ் தாலா தக்வாவுடைய மனிதர்களோடையும் மனிதர்களோடு நல்ல முறை நடந்து கொள்கின்ற மனிதர்களோடையும் அல்லாஹ் தாலா இருப்பதாக அல்லாஹ் தாலா சூரா ஹஜ்ல குர்ஆன் சொல்றான். இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ், அல்லாஹ் தாலா யாரோடு இருக்கிறான்னு சொன்னா தக்வா உடையவர்களோடு. அல்லாஹ் தாலா தக்வா உடைய மனிதர்களோடு இருக்கிறான். அல்லாஹ் தொடர்ந்து அந்த வசனம் சொல்றான், இஹ்சான், அடுத்த மனிதர்களோட இஹ்சான நடந்து கொள்ற மனிதர்களோட அல்லாஹ் தாலா. அப்ப அல்லாஹ் தாலா இந்த உலகத்துல மனிதன் வாழ்ற நேரம் ரெண்டு தொடர்புகளை பேரும்படி சொல்றான். ஒன்று அல்லாஹுண்டான உறவு, அடுத்தது அடுத்த மனிதர்கள் அடுத்த படைப்புண்டான உறவு. இது எங்களுக்கு இப்படி இதை பார்க்கலாம். அல்லாஹ் தாலா அல்லாஹுண்டான உறவை பேன்றதுக்காக வேண்டி இபாதாக்களை தந்து, அடுத்த மனிதனோட உறவுகளை பேண்டதுக்காகவும் அல்லாஹ் தாலா இபாதாக்களை தந்து, நிறைய அமல்களை தந்து. இந்த இபாதாக்களுக்கும் இந்த மனிதர்களான உறவுக்கும் இடையில மிச்சம் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது. நாங்கள் அதை விளங்கிக்கிறோம்.